ஹலோ மச்சீஸ். கிரிப்டோ தமிழ் சங்கத்தினர் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்க கிரிப்டோமச்சி. நேற்று ராத்திரி 11:30 மணிக்கு, அதாவது 22 மார்ச் 2023 நைட்டு 11:30 மணிக்கு யூஎஸோட ஃபெட் கமிட்டி வந்து, அதாவது எஃப்ஓஎம்சின்னு ஒரு கமிட்டி விச் இஸ் கால்ட் அஸ் ஃபெட் ஓப்பன் மார்க்கெட் கமிட்டி. ஸோ ஃபெடரல் ரிசர்வ் தான் இந்த ஒரு கமிட்டி வந்து எவ்ரி இயர் கிட்டத்தட்ட 8 or 10 டைம்ஸ் நடக்கும். எக்ஸாக்டாக நான் அது மேபி நான் அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ 8 to 10 டைம்ஸ் நடக்கும். மோஸ்ட்லி எவ்ரி மந்த் நடக்கும். ஒரு 1 or 2 டைம்ஸ் மட்டும் ஒரு மந்த் மிஸ் பண்ணி அடுத்த மந்த் நடக்கும். ரைட். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து மார்ச் நடந்துச்சு, அடுத்து ஏப்ரலுக்கு நடக்க போகிறது இல்லை, மேல தான் நடக்க போகுது. ஸோ ரைட். ஸோ 12 மந்த்ஸில் வந்து மோஸ்ட்லி எல்லா மாதமும் நடக்கும். 1 or 2 மந்த்ஸ் மட்டும் ஸ்கிப் ஆகும். ஸோ அந்த கணக்குப்படி தான் நான் 8 or 10 டைம்ஸ் ஒரு வருஷத்தில் நடக்கும்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த எஃப்ஓஎம்சி மீட்டிங்கில் வந்து என்னென்னு டிசைட் பண்ணுவாங்கன்னா, அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பற்றி டிசைட் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் இதோட பேஸ் வந்து நான் இன்ஃப்ளேஷன் சிபிஐன்னு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ வந்து ரொம்ப அடிப்படையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு கொடுக்கும். அதோட எக்ஸ்டென்ஷனாக இது வச்சுக்கலாம். அது அந்த பேசிக் தியரி கான்செப்ட் புரிஞ்ச உடனே நம்ம நேற்று நடந்த ஈவெண்ட்ஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால அந்த சிபிஐ இன்ஃப்ளேஷன் வீடியோவை நீங்கள் பார்க்கலின்னா, தயவு செஞ்சு அந்த வீடியோவை நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து அதை தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ஹேவிங் செட் தட், ஸோ நேற்று அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, டிப்பிக்கலி நான் முன்னாடி வீடியோ சொன்ன மாதிரி இன்ஃப்ளேஷன் டேட்டா அதெல்லாம் நிறையா டேட்டாஸ் இது பண்ணி தே வில் டிசைட் இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகேங்களா? ஸோ அவங்க கீழே இருக்க 2-3 மேஜர் லிவர்ஸ் லைக் இன்ட்ரெஸ்ட் ரேட், பேலன்ஸ் ஷீட், அந்த மாதிரி முக்கியமான லிவர்ஸ் வச்சு தான் அவங்க வந்து எக்கானமியை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. கண்ட்ரோல் இன் த சென்ஸ் அவங்களோட முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ்லாம் அட்டைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, எக்கானமி த்ரை பண்ணுறது, எம்ப்ளாய்மெண்ட் வந்து நல்ல பேலன்ஸாக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுலாம். ஸோ அதில் ஒன் ஆஃப் தி கீ லீவர்ஸ், ஒன் ஆஃப் தி கீ அவங்க கிட்ட இருக்க கையில் ஒரு பெரிய ஆயுதம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட். ஸோ அதை ஏற்றி இறக்கிறது மூலமாக எக்கனாமியே அவங்க வந்து ஆட்டி படைக்கலாம், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து பேலன்ஸ் கொண்டு வரதுக்கு அந்த மாதிரி. ஸோ இது வந்து நான் டீட்டெயிலாக அந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சிபிஐ ஆர் இன்ஃப்ளேஷன் எப்படி இம்பாக்ட் பண்ணும் அப்படிங்கிற வீடியோவில். ரைட். ஸோ நேற்று அந்த விஷயத்துக்கு வருவோம். நேற்று என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது வந்து ரொட்டீன் எவ்ரி மந்த் as told, மோஸ்ட்லி எவ்ரி மந்த் வந்து அவங்க வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து they will update. ஓகேங்களா? ஸோ எஸ்டர்டே நைட் 11:30, அதாவது நம்ம இந்தியன் டைம்ல சொல்கிறேன், அப்போ எஃப்ஓஎம்சி கமிட்டி has announced they are raising 25 basis points of interest rate. அதாவது 0.25, 25 basis pointsனா 100 basis pointsனா 1%. ஓகேங்களா? அப்போ 25 basis pointsனா 0.25% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்றனால என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சார்ட்னா திஸ் இஸ் இமிடியட் ரியாக்ஷன். ஸோ நேற்று நைட் 11:30 மணிக்கு சொன்னல, இந்த கேண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 11:30 கேண்டில். ஸோ 11:30 பார்த்தீங்கன்னா பெரிய வாலட்டிலிட்டி, டவுன் சைடு அப் சைடு பயங்கரமாக ஏறி இறங்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அப்போதான் இம்மிடியேட்டாக நம்மளுக்கு வந்து இது வந்துச்சு, அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு 0.25% ஏறுது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக என்ன கூட இந்த அனௌன்ஸ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி கேண்டில் பின்னாடி கேண்டில், முன்னாடி ஒரு மணி நேரம் பின்னாடி 1 மணி நேரம் வந்து எப்பயுமே ஒரு வாலட்டிலிட்டி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 3 முன்னாடி பின்னாடி சேர்த்து ஒரு 3 ஹார்ஸுக்கு வந்து ஒரு பெரிய வாலட்டிலிட்டி இருக்கும். ஸோ யாராச்சும் இந்த ஸ்விங் ட்ரேட் பண்ணுறவங்க வந்து மோஸ்ட்லி they are advised not to put any open position. ஏன்னா ரெண்டு சைடுமே இது வந்து வாலட்டிலிட்டி இது பண்ணி லிக்விடேட் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கு. ஓகே, கம்மிங் பேக் டு த ஆக்சுவல் கான்செப்ட், ரைட், த crux ஆஃப் டுடேஸ் வீடியோ. ஸோ 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ஏற்றுன உடனே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் தி ரியாக்ஷன் வி காட். ஓகேங்களா? டெஃபினட் மார்க்கெட் வந்து இறங்குச்சு. அது ஏன்னு நான் ரேஷனல் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ நவ் ஃபர்ஸ்ட் அந்த இமீடியட் ஒரு 1 or 2 கப்புள் ஆஃப் கேண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஜென்ரலாக வந்து ஒரு இம்பல்ஸ் ரியாக்ஷன் கொடுக்கும். ஓகேங்களா? தட் வில் பி இம்பல்ஸ் ரியாக்ஷன். அதுக்கப்புறம் ஒரு கேண்டில் வில் பி லைக் ரேஷனல் ரியாக்ஷன். ஸோ இம்பல்ஸ் ரியாக்ஷன்னா உடனே டக்குன்னு வந்து ஒரு ரியாக்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இது வில் ரியலைஸ் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ், அதெல்லாம் எல்லாத்தையும் ரொம்ப இது பண்ணி மார்க்கெட் கொஞ்சம் அமைதியாக நிதானமாக யோசிச்சு ஓகே அப்படின்னு முடிவு அப்புறம் மார்க்கெட் ட்ரேட் பண்ணுறது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நேற்று நடந்த இந்த 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் ஏற்றுனதுக்கு அப்புறம் இம்பல்சேஷன் பார்த்தீங்கன்னா டக்குனு மார்க்கெட் இறங்கிச்சு, டம்ப் ஆச்சு. அண்ட் ரேஷனல் இது கொஞ்சம் நிதானமாக யோசிச்சதுக்கப்புறம் ஓகே, இது மார்க்கெட் ஸ்டார்டட் கெட்டிங் அப். ரைட். இதுக்கு ரீசன் என்னவா இருக்கும் அப்படின்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸோ இல்லை லைக் என்னோட ஹியூரிஸ்டிக் படி ஆர் இன் மை வியூ பாயிண்ட்,
எதனால இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஜென்ரலா நம்மளோட வீடியோ சொல்லியிருப்பேன். இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னாலே வந்து இட்ஸ் அ ரிஸ்க் ஆஃப். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்றாங்க அப்படின்னா ஜென்ரலாவே ரிஸ்க் ஆஃப் அப்படின்னா ரிஸ்க் ஆன் அசெட்ல லைக் கிரிப்டோ, ஸ்டாக் மார்க்கெட் அதெல்லாம் வந்து கம்மியாகும் சென்டிமெண்ட். இன்ட்ரெஸ்ட் ரேட் பாஸ் பண்றாங்களோ இல்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கட் பண்றாங்க அப்படின்னா இட் இஸ் ரிஸ்க் ஆன். ஸோ பீப்புள் த மார்க்கெட் ரிஸ்கி மார்க்கெட் லைக் ஸ்டாக் மார்க்கெட் ஒரு கிரிப்டோ மார்க்கெட் வந்து தட் வில் ஹாவ் மோர் பாசிட்டிவ் சென்டிமெண்ட். ஸோ தட்ஸ் ஹோல் கான்செப்ட் நம்மளோட வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் ரியேஷன் வந்து சின்ஸ் 25 பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கனால இம்மிடியட்டா வந்து இட்ஸ் அ ரிஸ்க் ஆஃப் ரியாக்ஷன். ஓகேங்களா? பட் தென் இந்த மார்க்கெட் கொஞ்சம் நேரமா சொன்ன மாதிரி யோசிச்சு பார்த்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து முன்னாடி வந்து 1%, 0.75%, அப்புறமேட்டு 0.5% அந்த மாதிரி ஏற்றிட்டு இருந்ததுலேருந்து குறைஞ்சி இப்போ 0.25% இருக்கு. அண்ட் கிவன் தட் இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா பேங்கிங் கொலாப்ஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. லைக் டாப் செகண்ட் தேர்ட் ஃபோர்த் பேங்க்ல வந்து யூஎஸ்ல வந்து கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு. ரைட். அண்ட் அது இல்லாமல் பேலன்ஸ் ஷீட்டையும் அவங்க வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ குவான்டிட்டி வீசிங்கான நிறைய சிம்டம்ஸ் தெரியுது. தெர் ஆர் டூ திங்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா யா ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 0.25%. ஓகேங்களா? ஸ்டில் ரேட் இன்க்ரீஸ்னாலும் பார்த்தீங்கன்னா அந்த ரேட் இன்க்ரீஸ் வந்து குறைஞ்சிட்டே வருது. ஃபர்ஸ்ட் 1%, அப்புறம் 0.75, 0.5, அப்புறம் இப்போ ஒரு லாஸ்ட் டூ டைம்ஸாக 0.25. ஸோ இது ஒரு பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாலே இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிட்டே தான் வராங்க. ஐ மீன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதை குறைச்சிட்டே வராங்க. 1% ஏற்றுறாங்க, அப்புறம் 0.5 அந்த மாதிரி 0.75. ஸோ அந்த பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா இட்ஸ் மேட்டர் ஆஃப் டைம் இட் வில் பிகம் ஜீரோ. அண்ட் ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் இட் வில் பி கட். ரேட் கட் நடக்கும். ஸோ இது வந்து ரேட் பாஸ் நடக்கும் கொஞ்சம் நாளைக்கு, அப்புறம் ரேட் நடக்கும். ஸோ அந்த பேட்டர்ன் தான் போயிட்டு இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் the road ahead, the future, next few months or next 1 yearல பார்த்தீங்கன்னா this is what we foresee. And our market always foresees. our market are forward looking. It's not like immediate இப்போ நடக்கிறது மட்டும் ப்ரைசிங் பண்ணாது. அடுத்த 6 மாசம் 10 மாசத்துக்கு என்ன நடக்க போதோ அதையும் ப்ரைசிங் பண்ணும் ஜென்ரலா. அது நடக்கும்போது தான் இந்த இடத்துல நடக்கும் இந்த ரியலைஸ் ரியாக்ஷன் நடக்கும் ரேஷனல் ரியாக்ஷன்ல. ஸோ இம்மீடியட்டா ரேட் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னால டக்குன்னு டம்ப் ஆச்சு. பட் தென் தே தாட் ஓகே தெர் இஸ் அ பேட்டர்ன் குறைஞ்சிட்டே வராங்க. அண்ட் கம்மிங் மந்த்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் 6 months அந்த டைம்ல வந்து ரேட் பாஸ் ப்ராப்ளி 2023 எண்ட்லயோ 24லயோ ரேட் கட்டு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது அந்த ரியலைசேஷன் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வந்திருக்கும். ரைட். ஸோ தட் இஸ் ஒன். செகண்ட் ஒன் இஸ் பேங்கிங் கொலாப்ஸ். ஓகே. ஸோ செகண்ட் தேர்ட் ஃபோர்த் இந்த பேங்க்ல வந்து கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு யூஎஸ்ல. அண்ட் பேலன்ஸ் ஷீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்க் கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு, பேலன்ஸ் ஷீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப டீட்டெயிலாக போவேன்னா இது ஒரு தனி கான்செப்ட். நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா பேலன்ஸ் ஷீட் வந்து ஃபெட்டோட பேலன்ஸ் ஷீட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா சம்திங் ஈக்குவல் டு ரேட் கட்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ரேட் இன்க்ரீஸ் பண்ணா கூட இங்க பேலன்ஸ் ஷீட் இந்த சைடு வந்து பேலன்ஸ் ஷீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் ஷீட் இன்க்ரீஸ் பண்ணுறது இட்ஸ் அ ரிஸ்க் ஆன் வருது. ஸோ இது வந்து சைலண்டா போய் இங்க ஒன் பண்ணிட்டு இருக்காங்க. பேங்க் கொலாப்ஸ் ஆயிட்டு இருக்கு. அண்ட் இங்க நம்ம ரேட் இன்க்ரீஸ் பண்ணா கூட இட் இஸ் லைக் தெர் இஸ் அ பேட்டர்ன். ரேட் இன்க்ரீஸ் பண்றது குறைச்சிட்டே வராங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஆஃப்டர் அனலைசிங் ஆல் திஸ் இதெல்லாம் நிதானமா யோசிச்சு நிதானமா இது பண்ணும்போது ஸோ மார்க்கெட் அது அந்த ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதனால தான் திருப்பி ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, ரேட் ஹைக் பண்ணாலும் இது வந்து ஐ திங்க் இட் ஒன்ட் ஸ்டாண்ட் லாங். பிகாஸ் ரேட் ஹைக் பண்றது குறைச்சிட்டே வராங்க. ஸோ மேட்டர் ஆஃப் டைம். ஸோ ரேட் பாஸ் பண்ணிட்டு கட் பண்றதுக்கு கொஞ்சம் இன்னும் ஃபியூச்சர்ல அது கண்டிப்பா நடக்க போகுது. பேங்கிங் கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ அப்படிங்கிறனாலையும் ரேட் ஹைக் ரொம்ப ரேட் ஹைக்கை வந்து அக்ரெசிவா பண்ண முடியாது அவங்களால. அண்ட் பேலன்ஸ் ஷீட்டும் அவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் all these factors combined, okay, all these factors combined could be a reason that market digest. இதுக்கு அதை இதெல்லாம் டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு கப்பல் ஆஃப் ஹவர்ஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ அது ஆனதுக்கு அப்புறம் மார்க்கெட் ஓகே திஸ் இஸ் அ ரேஷனல் ரியாக்ஷன். ஸோ என்ன நடந்துச்சுன்னா இம்பல்ஸ் ரியாக்ஷன் வாஸ் டவுன் அண்ட் ரேஷனல் ரியாக்ஷன்
ஓகே நிதானமாக யோசிச்சோன்னா ஓகே இல்லை இது ரொம்ப ஒன்றும் கெட்டது கிடையாது, இட்ஸ் ஆக்சுவலி லாங் டேர்மில் நல்லது தான் அப்படின்னு மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதான் நடந்திருக்கு. ஓவரால் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் இட் இஸ் ஸ்டில் வி ஆர் இன் அ குட் பொசிஷன் ஃபார் லாங் டேர்ம். நெக்ஸ்ட் 1 2 3 இயர்ஸுக்கு டெஃபினெட்லி வி ஆர் இன் அ வெரி வெல் பிளேஸ்ட். ஸோ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட் எல்லாமே நம்மளுக்கு சாதகமாக இருக்குது, லைக் கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ டச்வுட் வந்து இட்ஸ் நாட் லைக் வி வாண்ட் எவ்ரி திங் டு கொலாப்ஸ் அண்ட் சஃபர். பட் பிட்காயின் ஃபார் தட் மேட்டர் டீசென்ட்ரலைஸ்ட் தாட் ப்ராசஸ் வந்ததுக்கான ரீசனே வந்து த சிஸ்டம் ஹேஸ் சம் ஃப்ளாஸ் அண்ட் அதனால தான் இது வந்துச்சு. அண்ட் த ஃப்ளாஸ் ஆர் நவ் வெரி ஆப்வியஸ் பிகாஸ் இந்த கொலாப்ஸ்லாம் பார்க்கும்போது தெரியுது, ரைட்? ஸோ யா இதுதான் நான் இன்னைக்கு சொல்ல நினைச்சேன். ஜஸ்ட் மேக் யுவர் செல்ஃப் அப்டேட்டட். ஏன்னா நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் சும்மா காசு வந்து பிட்காயின்ல காசு போட்டு காசு வரும் அப்படிங்கிறத பார்க்கறத தாண்டி எதனால நம்ம வந்து இதுல போடணும், எதனால இதுல வந்து ஃபியூச்சர் இருக்கு, இதெல்லாம் இது இம்பாக்ட் பண்ணுது. நாட் ஜஸ்ட் ஒன்லி ஒன் ஃபேக்டர், லைக் ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வச்சுக்கிட்டு பார்க்கறத தாண்டி ஆர் எக்ஸாம்பிள் ஆர் ஜஸ்ட் எனி ஒன் இண்டிகேட்டர் மட்டும் வச்சுட்டு ஓகே இதனால நான் பண்றேன் அப்படிங்கிறத தாண்டி look at the multiple angles. So one of the angle is for fundamental analysis. The inflation, நேற்று நடந்த ரேட் ஹைக். ஸோ நேற்று 25% ரேட் ஹைக்னால என்ன இம்பாக்ட் இருக்கும், நெக்ஸ்ட் இமீடியட்டாக நிறைய இம்பாக்ட் இருக்கும், நெக்ஸ்ட் ஷார்ட் மிட் டேர்மில் நெக்ஸ்ட் 2 months என்ன இருக்கும், லாங் டேர்ம் என்ன இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா you will have better control over your investment. So that's the whole idea. So I think this is what I wanted to show today to you. That's it. So this is kind of a short video. So பெரிய கான்செப்ட்லாம் இல்லை. ஸோ சிம்பிள் ஒரு ஈவெண்ட் நடந்ததுக்கான ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு, அதுக்கு ப்ரைஸ் ரியாக்ட் பண்ணுச்சு. எதனால இப்படி ரியாக்ட் பண்ணிச்சு, அதோட ரேஷனல் தான் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம், ரைட்? ஃபெட் அண்ட் எஃப்ஓஎம்சி அந்த 25 பேசிஸ் பாயிண்ட்ஸு அதெல்லாம் இதுக்கெல்லாம் என்ன டாட்ஸில் எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு ஒரு சிம்பிளாக சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இது புரிஞ்சுக்கிட்டீங்க, ஐ மீன் ஒரே இதில் புரிஞ்சுக்கலாம். மந்த்லி இது நடக்கும், ரைட்? ஸோ ஒரு 3 4 months நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த கேம். எப்படி ப்ளே பண்ணுறாங்க, எப்படி இது தெரியும் உங்களுக்கே, ரைட்? ஆல்ரைட். ஸோ வித் தட் நம்ம இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கலாம். அண்ட் ஐ வில் கம் அப் வித் லாட் ஆஃப் அதர் வீடியோஸ். இன்னும் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ் நிறைய டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு. கான்செப்ட் உங்களுக்கு சொல்லி டு கெட் யூ எக்ஸ்போஸ் டு சம் குட் டெக்னிக்கல் இண்டிகேட்டர்ஸ், லைவ் சார்ட் டிஸ்கஷன், ப்ரைஸ் அனாலிசிஸ் நம்ம நிறைய பண்ணலாம், ரைட்? ஸோ ஸ்டே டியூன்ட். அது வரைக்கும் வாழ்க தமிழ், வளர்க கிரிப்டோ, வெல்க ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். நன்றி.